ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அது நல்லா மசிஞ்சு வேகிறதுக்குள்ள 4 முட்டையை ஒரு பவுலில் எடுத்து 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை ஒரு அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாப்பாட்டை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான உப்பு முதல்ல சேர்த்து அதுக்கப்புறமா சாப்பாடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான எக் ரைஸ் ஈஸியாக ரெடியாச்சு. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுனால இந்த ரைஸ் நல்ல ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். தேங்க்யூ.